வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: பச்சரிசி மாவு. மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பச்சரிசியை நல்லா ஒரு 2-3 முறை கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி போட்டு அதுக்கு மேலே அரிசியை எடுத்து போட்டுருங்க. அரிசி ரொம்ப காயக்கூடாது. அரிசியை தொடும் போது ஈரமாக இருக்கணும், ஆனால் தண்ணி ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு காய வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்ததும் அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு சல்லடையில் ஒரு முறை சலிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய அரிசி அரைக்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் எப்போவுமே வீட்லேயே வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேன். நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. போதும். மாவு நல்லா வறுந்துருச்சு. இப்போ மாவை எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், ஜீரா மாதிரி இருக்குது பார்க்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டோம்னா அது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக காட்டும். ஏலக்காய் தூள், தேங்காய், வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய், வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்கேன். வேர்க்கடலை பிடிக்கலங்கிறவங்க வேர்க்கடலை போட வேணாம். தேங்காவை துருவி கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப நிறையாவே போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் தேங்காவும் வேர்க்கடலையும் குறைச்சி கூட போட்டுக்கலாம். நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மாவு சாப்பிடாத மாதிரி இருக்கும். நான் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் மாவை பிசைஞ்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். பாருங்கள், மாவு நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுனால நம்ம அந்த விரலில் நல்லா வச்சு அழுத்தி எடுத்தோம்னா விரல் படியணும். அப்போ தான் பார்க்க அது அழகாக இருக்கும் கொழுக்கட்டை. நான் எல்லா மாவையுமே கொழுக்கட்டையே பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். எப்போவுமே நாம் இட்லி செய்கிறதா இருந்தாலும் சரி, கொழுக்கட்டைனாலும் சரி, முதல்ல இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி நல்லா சூடறினதுக்கு அப்புறமா இட்லி ஊற்றணும். இட்லி குண்டால் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு கொழுக்கட்டையை தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ கொழுக்கட்டை நல்லாவே வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். அப்போது சூடாக அப்படியே எடுத்திங்கன்னா இட்லி குண்டாலே ஒட்டிக்கும், உடஞ்சிரும் கொழுக்கட்டை. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா முழுசாக வரும். ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.